अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கொண்டக்கடலை கிரேவி தான் பார்க்க போறோம். கிலோ கடலை எடுத்து ஊற வச்சிருக்கேன். நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். அத உப்பு, மஞ்சள் தூள், மசாலா தூள் போட்டு நல்லா அத விரவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். 2 பல்லாரி வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். இப்போ செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பத்த வச்சு குக்கர் அடுப்புல வச்சிட்டேன் ஆல்ரெடி. இப்போ அது சூடாகட்டும். சூடான உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு சட்டி, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 2 ரம்பை இலை, கருவேப்பிலையும் கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டுக்கிறேன். அடுத்தது 2 பல்லாரி வெட்டி வச்சு இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது உப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா இது கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு இதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கிறேன். பச்சை மிளகாயை போட்டு அடுத்தது இப்போது நல்லா அது வதங்கி வந்துருச்சு. இப்போது தக்காளியை போட்டுக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் கொட்டிக்கிறேன். இப்போ கொட்டி நல்லா இதை கிண்டி விடுவோம். இப்போது இதை கடலையும் கொட்டிக்கிறேன். நான் கொண்டக்கடலை இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு 1/2 சொம்புக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது அதுக்கு மூடி போட்டுட்டேன். மூடி போட்டு இப்போ அதுக்கு விசில் போட்டு ஒரு 5 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போது விசில் போயிடுச்சு. விசில் போன உடனே இப்போ அதை நான் திறக்கிறேன். பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். கடலை கொண்டக்கடலை கிரேவி இது கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு போட்டு விரவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, அதையும் தூவி இப்போ கிண்டி விட்டுக்கலாம். உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இதில். ஏன்னா நான் அளவு கரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.